Hey guys, listen this video carefully because this video is very important for your life growth. என்னோட சேனல் எதை பத்தினது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஹலோ சாம்பியன்ஸ். ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோ எதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட சேனல் எப்படி, நான் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். என்ன ப்ரோ எல்லாரும் சேனல் ஸ்டார்டிங்ல தான் இந்த மாதிரி சொல்லுவீங்க, நீங்க இப்போ வந்து இது சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. அதாவது நான் 2024 அந்த டைம்ல இந்த ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இந்த சேனலோட க்ரோத் நல்லாவே போயிட்டு இருந்தது. பட் எனக்கு சம் ஃபினான்சியல் இஷ்யூஸ்னால ஃபினான்சியலா ப்ராப்ளம் இருந்ததுனால நான் என்னோட சேனலை குவிட் பண்ணிட்டு ஒரு ஒர்க் போயிட்டேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு இருந்த ஆடியன்ஸ் பேஸும் சரி, என்ன பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, எப்படி சொல்றது, கண்டிப்பா பர்சனல் டெவலப்மெண்ட்னா இவர் சூப்பரா பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு இருந்தேன். பட் என்னன்னு தெரியல, எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படிங்கறனால நான் யூடியூபை கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்படியே போயிட்டேன். நான் லைஃப்லேயே பண்ண தப்பு என்னன்னா அதுதான். ஸோ அதனாலதான் இந்த ஒரு வீடியோ. அதாவது என்னோட யூடியூப் சேனல் எதை பத்தினதுன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனல் க்ரோத், இன்ஃபர்மேஷன், மோட்டிவேஷன் அண்ட் எவ்ரி ஃப்ரைடே இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இந்த உலகத்துல கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து இப்போ பிரபலங்களா மாறின பல பேர்த்தோட லைஃப் ஸ்டோரியை நான் எவ்ரி ஃப்ரைடே கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா நான் பர்சனலா இதுக்காக சில புக்ஸ் படிப்பேன், சில நிறைய நாலேஜஸ் கற்றுக்குவேன். ஸோ அந்த நாலேஜ், எனக்கு கிடைக்கிற நாலேஜ் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். ஆக்சுவலா எனக்கு சொல்லி தரதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஈவன் என்னோட காலேஜ்ல செமினார் வைப்பாங்க. அப்போ எல்லாருமே பயந்துட்டு நர்வஸா என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆள் சும்மா சிங்கிளா கெத்தா போயிட்டு எனக்கு கொடுத்த டாப்பிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். எனக்கு எப்போ இந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோட காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டே அப்போ சுந்தர் பிச்சை அவர்களை பத்தி பேச சொல்லி ஒரு டாபிக் கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸும் கூட. ஸோ அப்போ எல்லாரும் நர்வஸா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தேன். எப்படி என்னால டிஃப்ரெண்டா சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவரோட ஸ்டோரியை அன்னைக்கு டிஃப்ரெண்ட் வேலை சொன்னனால ஹெச்ஓடிக்கு பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒருத்தன் எந்த அப்ரூவல் கேட்டாலும் எனக்காக அந்த அப்ரூவலை கொடுத்துருவாங்க. ஸோ அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓகே நம்ம கிட்ட ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு, இதையவே நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்க கூடாது அப்படின்ட்டு இப்போ மட்டும் என்னோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கும் ஏன் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸில் டவுட், ஈவன் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் பற்றின நாலேஜ் வேணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த புக் இல்லை அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் நான் வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். அதுதான் என்னோட தனிப்பட்ட ஸ்கில்லும் கூட. ஸோ என்னோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் வேணுமோ அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.